சாத்தன்குடி சேலையனார் சுவாமி ஆலய கும்பாபிஷேகம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் சாத்தன்குடி கிராமத்தில் அருள்பாலிக்கும் அய்யத்தேவர் குப்பாத்தேவர் வகையராவுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பூரன்கலா புஷ்பகலா சமேத ஸ்ரீ அய்யனார் சுவாமி ஆலய புனாராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வேதமந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோவிலில் கோபுரம் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள சேமங்குதிரைகளுக்கும் ஸ்ரீ அய்யனார் சுவாமிக்கும் கருப்பசாமிக்கும் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். மாவட்ட கவுன்சிலர் சாத்தன்குடி ஜெயராஜ், சாத்தன்குடி தேவேந்திரன் ஆகியோர் தலைமையிலும் மதுரை சுந்தரராஜபுரம் பா செல்வேந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. முன்னதாக புனிதநீர் நிரப்பப்பட்ட குடங்கள் யாகசாலையில் வைத்து வேதமந்திரங்கள் முழங்க பூஜை செய்யப்பட்டு சிவாச்சாரியர்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காலை 10 மணிக்கு மேல் மகரலகத்தில் கோபுரகலசங்களில் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். நம்ம அய்யத்தேவர் குப்பாத்தேவர் சாத்தன்குடி பங்காளிக்கு பாத்தியப்பட்ட இந்த உசில மெயின் சாலையில் அமைந்துள்ள அய்யனார் திருக்கோவிலானது சுமார் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் குடிமை கண்டு கட்டடம் கட்டப்பட்டது. இதில் பொதுமக்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகம் 2வது கும்பாபிஷேகம். முதல் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ 2வது 12 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ 2வது கும்பாபிஷேகம் நடக்கிறது. எனவே பக்தர் கொடிகள் அனைவரும் நல்ல திரளாக வந்து அய்யனாருடைய அருள் பெற இவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.